கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிரைஸ் மீடியா பார்வையாளர்களே, இந்த ஒளிநாடாவின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் என்ன சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு ஒரு பதில் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்த காரியங்களும் உண்டு. யார் என்னை இந்த காரியிலிருந்து விடுதலையாக்குவார் என்ற அநேக கேள்விகள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நான் சொல்லுகிற அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இது மாற்றும் என்று நான் நம்புகிறேன். வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி எந்த மனுஷர்கள் மூலியமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி இருந்தாலும், எந்த மனிதர்கள் மூலியமாய் நிந்தனைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருந்தாலும், இந்த சுமையை சுமக்க முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்களுடைய மனதில் ஒரு பெரிய வலியோடு கூட இருப்பீர் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால், உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் எல்லா பாடுகளையும் பட்டு, அவமானங்களை பட்டு, அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் முடித்தேன் என்று சொன்னவர். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவரை நிந்தித்தவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள், இப்படியாக பெரிய பட்டியல் உண்டு. அவர் இதெல்லாம் யாருக்காக இந்த பாடுகளை அனுபவித்தார் என்று சொன்னால், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாடுகளை அனுபவித்தார். ஆகையினாலே நாம் அதை சுமர்க்க தேவையில்லை, அவரிடத்திலே சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த காரியத்திலிருந்து இயேசு உங்களையும் என்னை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தேற்றும் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வார்த்தையை நான் மீண்டுமாக சொல்லுகிறேன். இதோ நீங்கள் துன்பப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் துக்கத்திலிருந்து, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து, உங்களை கஷ்டப்படுத்துகிற காரியங்களிலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் மாறிவிடும். இந்த நாளிலுமாய் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படியாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் அவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள். உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் அவர் இருக்கிறார். உங்களுடைய வியாதிகளை மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளின்படியாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் சொன்னீங்களேப்பா. இதோ பிள்ளைகள் படுகிற இந்த பாடுகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், கண்ணீரின் பாதையில் யார் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற, யார் என்னுடைய காரியங்களை சந்திப்பார் என்று சொல்லி, இதோ யார் எனக்கு சமாதானத்தை தருவார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அப்பா எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில் நின்று கொண்டிருந்தாலும், இந்த நாளிலுமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இயேசுவே அவருடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. தகப்பனே, இது அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக, அவருடைய மன வலிகள் வேதனைகள் மாறுவதாக, அந்த கண்ணீரின் பாதை மாறுவதாக, ஒரு சுகமளிக்கிற வல்லமை அவர் மேலே இறங்கி வருவதாக. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படிக்கு உங்கள் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதம் நடந்துருச்சு. விசுவாசிங்க, பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. மீண்டுமாய் சந்திப்போம்.